நான் அவ்வளோ காசு செலவு பண்ணுறதா இல்லை. இதை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே பணமாக வாங்க போகிறேன். டேய் டேய் டேய், நீ இப்படி பண்ணினா அபியோட பாஸ் உன்னை தப்பா நினைக்க மாட்டாரு? ஐ டோன்ட் கேர். அவர் யார் நம்மள தப்பா நினைக்கிறதுக்கு? இதெல்லாம் நம்ம இஷ்டம். என்னது? அவர் யாரா? அவர் தாண்டி இதெல்லாம் கொடுத்தது. கொடுத்தாருனா நமக்குன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்குல்ல, அதுபடிதான் நடக்க முடியும். டேய் என்னடா இது? அப்பா, நான் டிசைட் பண்ணிட்டேன். இந்த பேக்கேஜை கொடுத்துட்டு நான் பணம் வாங்க போகிறேன். அப்போ ஹனிமூன் ட்ரிப் கேன்சலா? ஆமா, என்னத்த பெரிய ஹனிமூன், கல்யாணம் ஆகி 1.5 மாசம் ஆச்சு, இப்பதான் ஹனிமூன் போறாங்களாக்கும். நீ வாய் முறியா? அப்பா, அவளை ஏன் திட்டுறீங்க? 40,000 ரூபா பணம் வரப்போகுது. அதில் சின்ன பட்ஜெட்டில் லோக்கலாக ஹனிமூன் போயிட்டு வந்துடுறோம். எப்படி ராஜா ஐடியா? பாஸ்கரா, உன் பொண்டாட்டிக்கு நீ பண்ற பிளான் பிடிக்கல போல இருக்கு. அதான் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போறா. இல்லைம்மா, பாவம் தலைவலியாக இருக்கும். தலைவலி வந்துருச்சா? இன்னைக்கு வேலையெல்லாம் செஞ்ச மாதிரி தான். அக்கா, இந்தாக்கா காப்பி. இப்போ எதுக்குடா காஃபி போட்டு? பால் கொஞ்சம் இருந்துச்சு, அதான் போட்டேன். ஏய் மாப்பிள்ள, பார்த்து சூடா இருக்குது. கிளம்புறமா? சரி கிளம்புறமாமா. ஆனந்தி, நம்ம வீட்டுல பல்லாங்குழி இருக்கா? இல்லையே. பல்லாங்குழி கூட இல்லையா? சமைஞ்ச புள்ளிங்க வீட்டுல இருக்கீங்க, பல்லாங்குழி கூடவா இல்லாம இருப்பீங்க? வீட்டுல சமைச்ச பொண்ணுங்க இருந்தா பல்லாங்குழி இருக்கணும்னு அவசியமா? கெட்டுச்சு போ. நம்ம ஊர்ல சமைஞ்ச பிள்ளைங்க விளையாடுறதுக்குனே கண்டுபிடிச்ச விளையாட்டது. ஏக்கா, பல்லாங்குழி கூட விளையாட தெரியாமையா பிள்ளைகளை வளர்த்திருக்க? எல்லாம் இருக்குடா, தூக்கி பரன் மேல போட்டாச்சு. முதல் வேலையை நாளைக்கு பரன் மேல ஏறி பல்லாங்குழி எடுக்கிறது தான். நாளையில இருந்து எங்கிட்ட பல்லாங்குழி கத்துக்கா. எனக்கு வேற வேலையே இல்ல. இதெல்லாம் கத்துக்காம என்னத்தை தான் படிச்சீங்களா? போவாங்க. வணக்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எங்க இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்லம்மா, பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன். அதான் அப்படியா? பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். இருங்க, காஃபி கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, காலையில இருந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கேன். பத்திரிக்கை கொடுக்க போற ஒவ்வொரு வீட்லயும் காபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு குடிச்சு வயிறு நிரம்பி போச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க, அதான் வேண்டான்னு. சரி, இந்தாங்கம்மா பத்திரிக்கை. பொண்ணு எந்த ஊரு? பொண்ணு பெங்களூருமா. அப்படியா? எல்லாரும் கல்யாணத்துக்கு அவசியம் வரணும், நான் எதிர்பார்ப்பேன். கண்டிப்பா வரேன். அப்ப வரேங்க. வாங்க. வரமா? சரிங்க. வீடு தேடி வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போறாரு. கண்டிப்பா போகணும்டி. போறது மட்டும் இல்லம்மா, மொய் வேற எழுதணும். அவர் அபியக்கா கல்யாணத்துக்கு மொய் எழுதியிருக்காரு, தெரியும்ல? எவ்வளவு எழுதிருக்காருடா? சரியா தெரியல, நான் வேணா அந்த நோட் புக்கை பார்த்து சொல்லட்டுமா? போய் பாரு. நல்லா இருக்குல்ல? காட்டு. 500 ரூபாய் எழுதியிருக்காருமா. 500 ரூபாவா? ஏமா நீ இவ்வளவு ஃபீல் பண்ற? இல்லடி, அவர் 500 ரூபாய் எழுதிருக்காருன்னா நம்ம அப்படியேவா எழுத முடியும்? 100 200 சேர்த்து எழுதணும். நாம இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவ்வளவு பணத்துக்கு எங்கடி நாம போறது? ஏமா எழுதணும்? அக்காவுக்கு மொய் எழுதும் போது நாமள பணத்தை எடுத்துட்டு வந்தோம். அந்த வீட்டு ராஜாராம் தானே எடுத்துட்டு போனாரு, அவரே எழுதிட்டோம். அது எப்படி ஆனந்தி, நல்லாவா இருக்கும்? அதானே, நம்ம வீட்டுக்கு அந்த மைய அடுத்த ஆளுகளை எப்படி எழுத சொல்றது? அதுவும் சம்பந்தக்காரர்களை. மாமா, உங்களுக்கு தெரியாது, கல்யாணத்துல நமக்குன்னு வந்த மொய் பணத்தை ஏதோ பிக் பாக்கெட் வந்து அடிச்சிட்டு போற மாதிரி மொய் சட்டியை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரு. அதே எப்படி அவனை எடுத்துட்டு போக விட்டீங்க? நானா தான் அவன் வேட்டியை உருவிட்டு விட்டுருப்பேன். சும்மா விட்டீங்க அவனை? நாங்க ஒன்னும் சும்மா விடல. கேட்டதுக்கு அபி இனிமே எங்க வீட்டு பொண்ணு, அதனால எழுதின மொய்ய நாங்களே திரும்ப எழுதுறோம்னு சொன்னாரு. ஏமா, அவர் சொன்னார்ல, அதனால இந்த நோட் புக்கையும் இன்விடேஷன் அவர் கையில கொடுத்து எழுதின மொய்ய திரும்ப எழுத சொல்லு. தோல் இருக்க சொல முழுங்குற மாதிரி நோட்டை விட்டு போட்டு பணம் மட்டும் எடுத்துட்டு போனானா? பெரிய கைகாரம் தான் அவன். ஏய் மனோ, முதல்ல போய் நோட்டை கொடுத்துட்டு வா. ஏய், அதெல்லாம் வேணாண்டா. என்னம்மா அப்படியெல்லாம் பண்ணா தேவையில்லாம சண்டை இழுக்கிற மாதிரி ஆயிடும். ஏமா, அவங்க தானே சொன்னாங்க இந்த மொய் எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோன்னு. சொல்லி இருக்கலாண்டி, ஆனா அது ஒத்து வராது. நோட்டை கொடுத்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நீ பேசாம இரு. அப்ப நீயே எல்லாத்தையும் பண்ண போறியா? உனக்கு அவ்வளவு பணமா கொட்டி கிடக்கு. விவாதம் பண்ணாதே ஆனந்தி, இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்றேன்ல. நீ பேசுறதாமா சரியில்லை. ஆனந்தி, நீ ஒரு அவசரம் கொடுக்க.
உன் சித்தப்பா விஷயத்துலயும் இப்படித்தான் ஏடா குடமா பண்ணி வச்சுட்டேன். இதுலயும் அந்த மாதிரி எதுவும் பண்ணி தொலைச்சிடாதே. ஏக்கா இந்த விஷயத்துல ஆனந்தி சொல்ற சரிதாக்கா. அவங்க இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த நோட்டையும் பத்திரிக்கை கொடுக்கறதாக்கா முறை. சும்மா இருடா, நீ வேற. இது பாரு ஆனந்தி, மொய் நோட்டு கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. சொல்லிட்டேன், ஆமா. சும்மா வம்புக்கு இழுக்காத. மாமா நீங்க அம்மா சொல்றது கேட்காதீங்க. இந்த நோட் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துருங்க. அம்மா எப்போதுமே இப்படிதான், எல்லாத்தையும் இழுத்து போட்டு கஷ்டப்படுவாங்க. சரி நான் வரேன், டைம் ஆயிடுச்சு. சரி சரி. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா விடாது. நான் உங்க அம்மாவுக்கு தெரியாம போயிட்டு வந்துடுறேன். ஏன்டா இங்க இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்படி குத்துக்கலான்ட்டு உட்காந்து படிச்சிட்டு இருந்தா என்னடா படிச்சிட்டு இருக்க? டிவி இப்படியே படிச்சுட்டே இரு வாழ்க்கை பூரா. நீ எல்லாம் என்னைக்கு தான் உருவிட போறியா? சீ. ஏன் இவ்வளோ லேட்டு? கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா? நீங்க நினைச்ச நேரத்துல என்னால கிளம்பி வர முடியுமா? எதுக்கு எடுத்தாலும் இதை ஒன்று சொல்லு. நிஜத்தை தானே சொல்றேன். நீங்க எப்படி எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் அடிங்க? உன்கிட்ட பழக ஆரம்பிச்சதுலேருந்து டென்ஷனை தவிர வேற என்ன கிடைச்சது? நான் சொல்ல வேண்டியது நீங்க சொல்றீங்களா? சதீஷ், என்ன? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். கோச்சுக்க மாட்டீங்களே? சொல்லு. எப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்? என்னது கல்யாணமா? சந்திரா, நம்ம 2 பேருக்கு படிக்கிற வயசு. கல்யாணத்தை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. முதல்ல படிப்போம் முடிப்போம். இப்போ பொறுப்பா பேசுறீங்க. என்னை தனியா கூட்டிட்டு போகும்போது எங்க போச்சு உங்க பொறுப்பு? என்ன சொல்ற? உண்மையதான் சொல்றேன். நம்ம 2 பேரும் தனியா பிக்னிக் போயிட்டு வந்தோமே, எனக்கு சந்தேகமா இருக்கு. சீக்கிரமா நான் கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன? இல்லாட்டி சிக்கல் தான். என்ன உளர்ற? நான் ஒன்றும் உளரல, என் பயத்தை தான் சொல்றேன். உங்களை மாதிரி என்னால அசால்ட்டால இருக்க முடியாது. ஐயோ கடவுளே. இது பாருங்க, இந்த மாதிரி அயோக்கியோன்னு கத்துறது நழுவுறதுலாம் என்கிட்ட வேண்டாம். எதையும் யோசிக்கிற நிலைமையில நான் இல்லை. என்னை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. சந்திரா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நிலைமை புரியாம பேசாது. எங்க வீட்ல இருக்கவங்க ரொம்ப மோசமானவங்க. இந்த அசிங்கம் மட்டும் எங்க வீட்ல தெரிஞ்சது என்னை வெட்டிடுவாங்க. என்னது அசிங்கமா? அது இப்ப சொல்றீங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அசிங்கம் சொல்றீங்களா? உங்க வீட்டுல மட்டும் எல்லாரும் மோசமானவங்க இல்ல, எங்க வீட்டுல அதை விட மோசமானவங்க. கிராமத்து ஆளுங்க. என் மாமா மருது அருவாளோட தான் சுத்திட்டு இருப்பாரு. எங்க அப்பா மான மரியாதைன்னு பாக்குறவரு. எங்க அப்பா ஸ்டேட்டஸ், பணம், குலம், கோத்திரம் இதெல்லாம் பாக்குறவரு. அவர் எதை வேணா பாக்கட்டும். நீங்க என்ன எதை பார்த்து காதல் வச்சீங்க? எதையுமே முன் யோசனை இல்லாம பண்ணிட வேண்டியது. இங்க பாருங்க, சீக்கிரமா இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுங்க. இல்லாட்டி பிரச்சனை ஆயிடும். வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல, என்ன பெருசா வெட்டி முறிக்கிற வேலை? யாராவது நைட்ல போய் புருவத்தை நோண்டிட்டு இருப்பாங்களா? லூசு, தள்ளிடி. ஆர்த்தி, அங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? ஐப்ரோ கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் மாமா. பொம்பளை பிள்ளையா லட்சணமா பக்கத்துல வந்து உட்காந்து வெங்காயம் உரிப்பியா? ஐப்ரோ ரெடி பண்றேன்ட்டு. ஏன் மாமா என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? ஆனந்தி தான் இருக்கால, அவளை வேலை செய்ய கூப்பிட வேண்டியதானே? அதுல விஷயம் இருக்குடி. நீ தானே என் மனசுக்கு பிடிச்சவ. உன்னைத்தானே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ பாதி நான் பாதி இல்லையா? மாமா இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசினீங்க மூஞ்சில ஆசிட ஊத்திடுவேன். கிழிஞ்சது போ. அது ஏற்கனவே 7 தடவை ஊத்துற மாதிரி தான் இருக்குது. இதுல ஓமங்குக்கு நீ வேற ஊத்துறியாக்கும். இரு, இம்புட்டு நேரம் இவ்வளவு தூரம் வாய் அடிச்சுட்டு போன் வந்தானே போற. நான் எடுக்கிறேன். ஹலோ ஹலோ, நான் ராஜேந்திர பேசுறேன். நீங்க யாரு? ஹலோ, ஏன்டா எடுபட்ட போல காசு கொடுத்து ஃபோன் பண்ணி போட்டு கம்மன் இருந்த எப்பட்றா? ஏன்டா வாயில் என்ன கொலக்கட்டையே வச்சிருக்க? ஒரு 5-6 வார்த்தை பேசு. எடுபட்ட பையன் பேசவே மாட்டேங்கிறான் பாரு.
ஏலே யாரா நீ? ஏண்டா உன்ன மாதிரி ஃபோன் பண்ணிட்டு கம்முன்னு இருக்க வேண்டிய என்ன தெரியுமா பண்ணணும்? இழுத்து வச்சு நாக்கு அறுத்து போடணுமாக்கம். ஏலே சொல்கிற யாருன்னு இங்கே பாரு, காய் நறுக்கிறதுக்கு கத்தி பக்கத்தில் தான் வச்சுருக்கேன், அறுத்து போடும் நாக்கு அறுத்து. எடுபட்ட பைய. யாரு மாமா? எந்த நாதாரி பையன்னு தெரியல, எந்த கழுதிக்கு ஃபோன் வச்சுன்னு தெரியல. வேற யாருக்கு? தோ இந்த கல்விக்கு வந்ததுதான். இந்த பாரு, என்ன பார்த்தா உனக்கு இலக்காரமா இருக்கா? அது எப்படி போன் எனக்கு தான் வந்திருக்குன்னு சொல்ற? உனக்கு கூட சாரி, வந்திருக்கால? எனக்கு இந்த மாதிரி blank calls வராது. இது உனக்கு வந்ததுதான். இந்த மாதிரி அபாண்டமா பேசாத. என்னடி பெருசா அப்படக்கு இப்படி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஆமா, எல்லாம் தெரியும் ஆமா, உனக்கு. உன் பெருசா. திருட்டு மூஞ்ச பாரு. ஏய், ஏலே எடுபட்ட போல யாரா நீ? என்னடா சத்தத்தையே காணா? நீ எங்க இருக்கேன்னு சொல்றா, உன்னை நான் அங்கேயே வந்து கையை காண முடிச்சு போடுறேன். ஹலோ, ஃபோனில் முதல்ல நாகரிகமாக பேச கற்றுக்கங்க. யாரா நாகரிகமா பேசல? ஃபோன் பண்ணிவிட்டு கம்முன்னு இருந்த எப்பட்றா? யோ, என்னையா வளர்ற? நான் தான் பேசிக்கிட்டு தானே இருக்கேன். பேசுற இல்ல, அப்ப யாரு நீ? நான் யாருன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க? கார்த்திக் பேசுகிறேன். ஐய நீங்களா? நான் ஏதோ நாதாரி பையன்ட்டெல்லாம் இருந்தேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அப்ப அந்த கேன பையன் கிறுக்கு பையன் நீங்க இல்லையா? இல்லை, இது வேற கேன பையன். ஏன் தம்பி, உங்களை போய் நான் அப்படி பேசுவேனா? நீங்க தங்க மாதிரி உரச மின்னிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு கேன பையன் ஃபோன் பண்ணி, ஐயோ இருக்கட்டும், விடுங்க, ஆளை விடுங்க. முதல்ல ஆனந்த் கிட்ட ஃபோனை கொடுங்க. ஏன் ஆனந்தி கிட்ட தான் பேசுவீங்களா? என்கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களா? ஐயா, நேரில் பார்க்கும்போது உங்கள்கிட்ட நிறைய நேரம் பேசுகிறேன். முதல்ல ஃபோன் ஆனந்த் கிட்ட கொடுங்க. ஆனந்தி, கார்த்திக் பேசுறாரு. இப்ப தெரியுதா யாருக்கு போனுன்னு? யாரோ எனக்கு தான் போனுன்னு குதிச்சாங்க. கண்ட நேரத்துல அவங்களுக்கு தான் போன் வருது. ஹலோ, உங்களுக்கு நேரம் காலம் தெரியாதா? எதுக்கு நைட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்றீங்க? காலையில பண்ணக்கூடாது? ஹலோ, தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்துக்கிறதுக்கு இல்லைங்க. நைட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு இவ்வளவு லேட்டா ஃபோன் பண்றது நியூஸா சார் கூட தெரியாது. வேலை விஷயமா தாங்க பண்ணேன். அப்படி என்னங்க முக்கியமான வேலை? காலையில சொல்லக்கூடாதா? நாளைக்கு காலையில் அண்ணா நகர் ரவுண்டனா பக்கத்தில் ஒரு மாதர் சங்க மீட்டிங் நடக்குது. கொஞ்சம் வசதி படைச்சவங்கலாம் வருவாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக விற்கலாம். குறைஞ்சபட்சம் 20 பீஸாவது விற்கலாம். அதை சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஏன்னா இப்போ சொன்னால் தான் காலையில் நீங்கள் ஆஃபீஸ் போய் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே போகிறது கரெக்டாக இருக்கும். இல்லை வேறு யாரும் இந்த ஆஃபரை தட்டிட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான். ஓ சாரி, எனக்கே நைட்டு ஃபோன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதை சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, சாரி. குட் நைட். குட் நைட். என்ன ஆனது? முக்கியமான வேலை விஷயமா சொல்றதுக்கு ஃபோன் பண்ணாரு. அது நல்ல புள்ள ஆனந்தி. இருந்தாலும் உனக்கு இம்புட்டு கோவம் ஆகாது. இப்படியா மூக்குக்கு மேல கோவம் வர்றது? என்ன? ஒண்ணும் இல்ல. என்ன அபி, என்ன பண்ணிட்டு இருக்க? துணி மடிச்சிட்டு இருக்க. தெரிஞ்சும் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன்னு பாக்குறியா? சும்மாதான். Shall I help you? கொடுங்க. அப்புறம் உன் பாஸ் கூட ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ண. நல்லவர் தான், வெரி நைஸ் ஃபெலோ. உன் மேல அவ்வளோ மரியாதை வச்சிருக்காரு. அடிக்கடி பொண்ணு மாதிரின்னு சொல்லுவார்ல. அந்த ஹனிமூன் பேக்கேஜ் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டப். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓஹோ. என்ன ஓஹோ? ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வர, ஆனால் சொல்லமா வேணாமான்னு அவாய்ட் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை? பொய் சொல்கிற பார்த்தியா? இப்படிலாம் பேசுகிறானே, இந்த ஹனிமூன் பேக்கேஜை பணமாக மாற்ற போகிறான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். அப்படி தானே? நல்லா யோசிச்சு பாருபி. நாம் மிடில் கிளாஸ். 40,000 ரூபாங்கிறது 6 மாதத்துக்கான செலவு. இந்த ஆடம்பரம் நமக்கு தேவையா? சிக்கனமாக இருப்போம். என்ன பேசாமல் இருக்க? நான் பேசுனதுல உனக்கு விருப்பம் இல்லையா? எனக்கு இந்த ஹனிமூன் போறதுலயே விருப்பம் இல்லைங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, ஹனிமூன் போறதுக்கு மனசுல ஒரு சந்தோஷம், ஒரு அமைதியான மனநிலை வேணும். நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே போயிருக்கணும்.
ஆனா அம்மா ஆக்சிடென்ட்னால எல்லாமே கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. விருந்துக்கு போனதே ரொம்ப லேட்டு. இப்போ என் மனசு முழுக்க ஆஃபீஸ் டியூட்டி வீட்டு வேலைன்னு ஆயிப்போச்சு. ஹனிமூன்னு சொன்னா மனசுக்குள்ள உடனே ஒரு சந்தோஷம்லாம் வரும்ல, அதெல்லாம் எனக்கு இல்லையே. எதுக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு அப்புறம் திரும்பி வந்து பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்றதுக்கு டென்ஷன் ஆகணும்? அதை நினைச்சாலே சலிப்பு தான் வருது. சரி, அதை பத்தி இப்ப பேச வேண்டாம். நாம விருந்துக்கு போனோம்ல, அங்க தொல்காப்பியன் எதுக்கு வந்தான்? இது என்ன கேள்வி? பாஸ் வீட்டுக்கு ஏதாவது வேலையா வந்திருப்பாரு. அதுக்கு இல்ல, நாம விருந்துக்கு போன நேரத்துல சம்பந்தமே இல்லாம அந்த ஆள் எதுக்கு அங்க வந்தான்? இன்டிசென்ட் ஃபெலோ. பாஸ் தான் ஏதாவது வேலையா கூப்பிட்டுருப்பாரு. ஏதோ டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புனாரே. உங்க பாஸுக்கு தான் இங்கீதம் இல்லைன்னு சொல்லணும். அந்த நேரத்துல எதுக்கு அவன் அங்க கூப்பிடணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாஸை ரொம்ப பாராட்டுனீங்க. அஃப்கோர்ஸ், அது வேற. ஆனா இந்த விஷயத்துல உங்க பாஸ் பண்ணது தப்பு, மிஸ்டேக். அந்த தொல்காப்பியன் என்ன பேச்சு பேசுறான்? ஊமை கொட்டான்னு நினைச்சேன். ஆனா அவன் என்னடானா மொழிங்கிறான், கலாச்சாரங்கிறான், பண்பாடுங்கிறான். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறதுக்கு தொல்காப்பியன் மாதிரி முட்டாளால தான் முடியும். சாரிங்க, நான் இந்த பேச்சுக்கே வரல. ஓ, உன் பாஸுக்கு இங்கீதம் தெரியாதுன்னு நான் சொன்னதுல டென்ஷன் ஆயிட்டியா? அதெல்லாம் இல்லைங்க. இப்ப நான் எது சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்ல, ஆர்கியூ தான் பண்ணுவீங்க. எதுக்கு அதெல்லாம்? விட்டுருங்க. அவை என்ன, எனக்கு மூடுல டென்ஷனா இருக்கு, ஜஸ்ட் லீவ் மீ அலோன் அப்படிதானே சொல்ல போற? இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. லைட் ஆஃப் பண்ணுங்க.